தண்ணீரில் மிதக்கக்கூடிய படகு வீடு அப்படின்னதும் நம்மளுக்கு ஞாபகம் வர்றது கேரளாவில் இருக்கக்கூடிய ஆலப்புழா தான். ஒரு 5 ஸ்டார் கேட்டகரி ஹோட்டல்ல என்ன வசதி எல்லாம் இருக்குமோ அதே வசதிகளோட இருக்கக்கூடிய ஒரு தரமான ஹவுஸ் போட்ல நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டு நம்மள கடந்து போகக்கூடிய அந்த படகு வீடோட சேர்த்து சுத்தி இருக்கக்கூடிய அந்த இயற்கை அழகை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இந்த படகு வீட்டுல தரக்கூடிய 3 வேளை சாப்பாடையும் சாப்பிட்டு ஒரு நைட்டு நம்ம ஹவுஸ் போட்லயே தங்கி நம்மளோட சுற்றுலாவை மறக்க முடியாத நினைவுகளா மாற்றக்கூடிய ஒரு சூப்பரான இடம் அப்படின்னா ஆலப்புழாவை தான் நம்ம சொல்லணும். நம்ம ஆலப்புழாவை பொறுத்தவரையிலும் சென்னையிலேருந்து டைரக்ட் ட்ரெயின் இருக்கு, ட்ரெயின்லேயும் வரலாம். இல்லைனா கொச்சி டு ஆலப்புழா வந்து பார்த்தீங்கன்னா பஸ் இருக்கு, ஸோ பஸ்லேயும் வரலாம். இல்லை அப்படின்னா காரில் வந்து டைரெக்டாக இந்த இடத்துக்கு நம்ம வந்துட முடியும். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து காரில் வந்திருந்தோம். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பார்க்கிங்கில் 100 ரூபா கொடுத்து பார்க் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஒலிவியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்கு கீழவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான குட்டி போட்டில் நம்மளை பிக்கப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான ஹவுஸ் போட் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு நம்ம டிராவல் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம இந்த ஆலப்புழாவுக்கு வந்திருக்கிறது பிப்ரவரி மந்த் அப்படின்றதுனால பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்களேன். நம்ம டிராவல் பண்ண போற அந்த ஹவுஸ் போட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய இடம் இங்கே தான். ஸோ டைரெக்டாக நம்ம காரில் வந்தோம் அப்படின்னா இங்கே கூட நம்ம வந்துட முடியும். நாங்கள் புக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய ஹவுஸ் போட்டு தான். அவங்களோட ஆஃபீஸ் இதுதான். நம்ம இந்த ஆஃபீஸ்க்குள்ளே போனோம் அப்படின்னா நம்ம எந்த மாதிரியான ஹவுஸ் போட் எல்லாமே புக் பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு என்னென்ன சர்வீஸ் எல்லாமே வந்து கிடைக்கும் அப்படின்றத வந்து டீட்டெயிலாக வந்து நம்மளுக்கு சொல்லிட்டு கூடவே ஒரு ஃபார்ம் வந்து கொடுத்துருவாங்க. அதில் எல்லா டீட்டெயிலுமே வந்து இருக்கும். ப்ளஸ் எமர்ஜென்சிக்கு கான்டாக்ட் பண்ணுறதுக்கு கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே வந்து நம்மளுக்கு தெளிவாக கொடுத்துருவாங்க. நான் வந்து பல டைப்பில் இருக்கக்கூடிய ஹவுஸ் போட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ட்ராவல் பண்ண போகிறது ராயல் கேஸ்டல் அப்படிங்கிற ஒரு 4 பெட்ரூம் இருக்கக்கூடிய அல்ட்ரா லக்ஸரி ஹவுஸ் போட்ல தான் வந்து நம்ம டிராவல் பண்ண போறோம். நம்ம உள்ள வந்ததும் நம்மளுக்கு வந்து மாலை போட்டு இளநீர் வந்து வெல்கம் ட்ரிங்கா கொடுத்து நம்மளை வந்து வரவேற்பாங்க. இப்போ நம்ம உட்காந்து இருக்கோம் இல்லையா, இது வந்து ஒரு ஹால் மாதிரி. இது வந்து நான் ஏசி தான், இந்த இடத்துல ஏசி கிடையாது. ஏன்னா இங்கே உட்காந்து தான் வந்து அந்த போட்டோட கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போட்டை வந்து ஓட்டுவார். அதனால இது வந்து ஒரு சின்ன ஹால் மாதிரி இருக்கும். ஆனால் ஹவுஸ் போட் ஃபுல்லாகவே வந்து ஏசி ஹவுஸ் போட்டு தான். எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஏசி இருக்குன்னா பார்த்துக்குங்க. போட் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. அதாவது 11லேருந்து 12க்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னா ஒரு 12 மணிக்கு நம்ம செக்இன் பண்ணிட்டு அப்படியே டைரக்டா போட் வந்து கிளம்பிடும். அப்படியே நம்ம உள்ள வந்ததும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து நம்ம சுற்றி பார்த்தலாம். இந்த பெட்ரூம் பாருங்களேன், ஏதோ ஒரு 5 ஸ்டார் கேட்டகரி ஹோட்டலில் இருக்கக்கூடிய அந்த ரூம் மாதிரியே எந்த அளவுக்கு ஸ்பேசியஸாக இருக்குமோ அந்த அளவுக்கு ரூமோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கு. கூடவே அந்த பெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கம்ஃபர்டபுளா லக்ஸூரியா நல்லா இருந்தது. டவலு, சோப்பு, ஷாம்பு இதெல்லாமே உள்ளவே வந்து வச்சிடுறாங்க. உள்ளவே ஏசி, எக்ஸ்ட்ரா ஃபேனு, எக்ஸ்ட்ரா பெட்டு, முக்கியமா டிவி, கூடவே வைஃபை இதெல்லாமே வந்து இருக்கு. கபோர்டு, ட்ரெஸ்ஸிங் டேபிள், மினி ஃப்ரிட்ஜ் இதெல்லாமே வந்து பக்காவா உள்ள இருந்தது. இந்த பாத்ரூமை பொறுத்தவரையும் நீட் அண்ட் கிளீனா நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பெரிய சைஸ் பாத்ரூம் தான். இந்த பெட்ரூம்க்கு உள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து டேபிள் சேர்லாம் போட்டு பெரிய விண்டோ இருக்கும். அந்த ஓரம் உட்காந்து வெளியே போற வர ஹவுஸ் போட்ஸையும் அங்கே இருக்கக்கூடிய அந்த இயற்கை காட்சிகள், அந்த ஆற்று ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் வீடுகள் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்பவே ரிலாக்ஸாக நம்ம இருக்கலாம். அதே மாதிரி இந்த ஹவுஸ் போட்டை பொறுத்தவரையிலையும் 2 பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கு, ஒரு கிச்சன் வந்து இருக்கு. அதே மாதிரி மேலே 2 பெட்ரூமு, மிகப்பெரிய ஏசி ஹால் இருக்கு வித் பால்கனியோட இருக்கு. அதே மாதிரி நம்ம ஹவுஸ் போட்டில் டிராவல் பண்ணும்போது ஒரு கேப்டன், ஒருத்தர் சமைக்கிறதுக்கு 2 ஹெல்ப்பர்னு சொல்லிட்டு மொத்தம் 4 பேர் வந்து நம்ம கூட வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடம் வந்து பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது 2 பக்கமும் அழகான வயல்வெளி, அதுக்கு நடுவில் வந்து ஆறு மாதிரி போயிட்டுருக்கு. அதில் மெதுவாக நகரக்கூடிய நம்மளுடைய ஹவுஸ் போட்டு, அதில் நம்ம பயணிக்கும் போது அந்த அனுபவமே வந்து தனி சுகம்தான். பொதுவாக இந்த மாதிரி ஹவுஸ் போட்டில் நம்ம 2 இல்லை 3 ஃபேமிலியோட சேர்ந்தோ இல்லைனா ஃப்ரெண்ட்ஸோட குரூப்பாவோ போகும்போது இந்த ஹவுஸ் போட்டில் நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த தருணம் வந்து கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் மறக்கவே மாட்டோம். அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணி நம்ம ட்ராவல் பண்ணுவோம். நம்ம வந்தோம் இல்லையா, அந்த ஹவுஸ் போட்டு அப்படியே சத்தம் இல்லாமல் நடு ஏரியில் வந்து நின்றுடுச்சு. சுற்றி பாருங்களேன், கடல் மாதிரி வெறும் தண்ணி தான் இருக்குது. ஸோ அதுக்கு நடுவில் நம்ம வந்து ஹவுஸ் போட்டில் நின்றுட்டு இருக்கிறது ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த இடத்துல பல ஸ்பீட் போட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் அங்கேயும் பறந்துட்டு இருக்கோம். நம்மக்கிட்டையும் வருவாங்க, ஸ்பீட் போட் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நம்ம உங்களை கூட்டிகிட்டு போய் ரவுண்ட்ஸ் அடிச்சு கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு தேவை அப்படின்னா தனியாக பே பண்ணி தான் அந்த ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணிக்கணும்.
அதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதிய சாப்பாடு வந்து ரெடி பண்ணிட்டாங்க. நம்ம வந்திருக்கிறது அல்ட்ரா லக்ஸரி ஹவுஸ் போட் அப்படிங்கிறதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டி வந்து இந்த இடத்துல வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு தலவாழை இலை போட்டு கறி விருந்து ரெடி பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம். ஸோ இது வந்து பாருங்களேன், கேரளாவோட ஸ்பெஷல் கறி மீனை வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க. இது பாருங்க ஷீ ஃபுட். இதோட பேர் எனக்கு தெரியல, ஆனால் இதோட பொரியலும் இருந்தது. அதே மாதிரி மீன் குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. பெரிய சைஸில் அந்த பிரான் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து சிக்கன் 65 வந்து நம்மளுக்காக வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹவுஸ் போட்டில் தங்குறோம் அப்படின்னா மொத்தமாக 5 வகையான நான்வெஜ் வந்து நம்மளுக்கு லஞ்ச் அண்ட் டின்னரில் வந்து கொடுத்துருவாங்க. இது தவிர கூட்டு, பொரியல், துவையல், சாம்பார், ரசம், தயிர், வெஜிடபிள் சாலட்டு, சாதம்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஐட்டம் வந்து நம்மளுக்காக மதிய லஞ்சுக்கு வந்து வச்சுருந்தாங்க. சாப்பாடு பொறுத்தவரையிலையும் சும்மா சொல்ல முடியாது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருந்தது. தாராளமாக வந்து நம்ம சாப்பிட்லாம், திருப்தியாக நாங்கள் சாப்பிட்டோம். ஸோ இவ்வளோ வெரைட்டியும் தருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இருக்கிறது அல்ட்ரா லக்ஸரி ஹவுஸ் போட்டு. இதில் வந்து இத்தனை வெரைட்டி வந்து கொடுப்பாங்க. நம்ம எந்த மாதிரியான ஹவுஸ் போட் புக் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரியான ஃபுட்டு தான் வந்து கொடுப்பாங்க. நம்ம திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சதும் ஹவுஸ் போட் வந்து திரும்பவும் வேற ஒரு இடத்துக்கு ரிட்டர்ன் போயிட்டு இருந்தது. அது போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் மறைய துடிக்கக்கூடிய அந்த டைமில் வந்து ரிட்டர்ன் போகிற அந்த அனுபவம் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹவுஸ் போட்டுக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா எவ்வளோ காஸ்ட் வரும், அதில் என்னெல்லாம் தருவாங்க அப்படின்றத டீட்டெயிலாக தெளிவாக வந்து நம்ம அதுக்குள்ளே பார்த்துடலாம். ஸோ இந்த ஹவுஸ் போட் வந்து 4 பெட்ரூம் ஹவுஸ் போட், அதுவும் அல்ட்ரா லக்ஸரி ஹவுஸ் போட். இது ஃபுல் ஹவுஸ் போட்டையும் நம்ம புக் பண்ணோம் அப்படின்னா 40,000 ரூபாய் நம்மளுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இதில் 4 கப்புள்ஸ் வந்து நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா 5 வயசுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக காம்ப்ளிமெண்ட்ரி தான். இப்போ சப்போஸ் 2 ஃபேமிலி நம்ம வரோம், இல்லை 2 கப்புள்ஸ் வரோம் அப்படின்னா 2 பெட்ரூம் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு 20,000 ரூபாய் நம்ம பே பண்ணால் மட்டும் போதும். இந்த ஹவுஸ் போட் வந்து நம்ம ட்ராவல் பண்ணலாம். ஸோ இதில் வந்து இன்னைக்கு மதியானம் நம்ம 12 மணிக்கு செக் இன் பண்ணுறோம் அப்படின்னா மறுநாள் காலையில் 9 மணி வரைக்கும் தான் வந்து செக் அவுட் நம்ம வந்து பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம ரிட்டர்ன் போகும்போது அந்த ஈவினிங்கில் மேலே பால்கனி இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து நின்னோம் அப்படின்னா பீஸ்ஃபுல்லாக வந்து இந்த இடத்துல நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஏன்னா அந்த சூரியன் வந்து பாருங்களேன் எப்படி வந்து மறைய துடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகான அந்த தருணத்தில் இந்த இடத்துல நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். கூடவே நம்மளுக்கு வந்து டீ அண்ட் ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதே இடத்துல நம்ம உட்காந்து அந்த டீ அண்ட் ஸ்நாக்ஸை வந்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும், ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் இந்த டைமில் நம்மளுக்கு. திரும்பவும் எங்கேருந்து ஹவுஸ் போட் வந்து கிளம்பிச்சோ அதே இடத்துல கூட்டிட்டு வந்து நம்மளை வந்து நிறுத்திடுவாங்க. ஸோ நைட் ஃபுல்லாக இந்த இடத்துல தான் வந்து நிறுத்துவாங்க. ஸோ அந்த லைட் வெளிச்சத்தில் நம்ம தங்கி இருக்கக்கூடிய அந்த ஹவுஸ் போட்டு எப்படி ஜொலிக்குதுன்னு பாருங்க. பக்காவாக இருக்கு ஹவுஸ் போட்டு. நைட் டைமில் வந்து நம்மளுக்கு டின்னர் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நைட்டில் வந்து ஒரு 2 வகையான நான்வெஜ் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக தருவாங்க. இதில் வந்து சப்பாத்தி, ரைஸு, அதுக்கப்புறம் சிக்கன் கறி, நண்டு பொரியல், இந்த மாதிரி வந்து ஒரு சில ஐட்டம் எல்லாமே வந்து இருந்தது. நைட்டு டின்னரை பொறுத்தவரையும் குறை சொல்ல முடியாது, நல்லா இருந்தது. ரைஸ் வேணுன்றவங்க ரைஸும், இல்லை சப்பாத்தி வேணும்னாலும் சப்பாத்தியும் வந்து நம்ம தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். இந்த ஹவுஸ் போட்டில் நைட்டு நம்ம தூங்கி எழுந்தோம் அப்படின்னா நம்ம தங்கி இருக்கோம் இல்லையா, அந்த இடத்த சுற்றி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து வயல்வெளி, இன்னொரு சைடு வந்து பாருங்களேன் ஸோ ஃபுல்லாக அந்த பேக் வாட்டர் தான் இருக்கும். அதுக்கு அந்த சைடு வந்து ஆலப்பி டவுன் வந்து இருக்கும். ஸோ இந்த இடமே வந்து பார்க்க அவ்வளோ ரம்மியமாக இருக்கும், நல்லாயிருக்கும். மார்னிங் வந்து ஒரு 1 மணி நேரம் வந்து நம்ம ஹவுஸ் போட் வந்து கிளம்பிடும். ஸோ அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டே வந்து காலையிலையும் அந்த வைப் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத சுற்றி பார்த்துட்டு நம்மளுக்கு அதுக்குள்ளே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து தயாராக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டை பொறுத்தவரையிலையும் ஆப்பம், புட்டு, இந்த முட்டைக்கறி, கடலைக்கறி, இந்த மாதிரி ஏதாவது இருக்கும். அப்புறம் பிரெட்டு, ஜாமு இதெல்லாமே வந்து இருக்கும். ஸோ அங்கேருந்து அந்த ஃப்ரூட் சாலட்டு ப்ளஸ் ஜூஸு இதெல்லாமே வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும். அதை சாப்பிட்டு நம்ம வந்து செக் அவுட் பண்ண வேண்டிய டைமு. கூடவே காலையில் டைமில் இந்த மாதிரி வந்து சீக்கிரமாக எழுந்தோம் அப்படின்னா கயாக்கிங் நம்மளுக்கு வந்து இந்த ஹவுஸ் போட் புக் பண்ணும்போது ஃப்ரீயாக கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ நம்ம இந்த மாதிரி கயாக்கிங்கும் வந்து போகலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அல்ட்ரா லக்ஸரி ஹவுஸ் போட் அப்படிங்கிறதுனால ஒரு கப்புள்ஸ், அதாவது ஒரு குழந்தையோட நம்ம வரோம் அப்படின்னா 10,000 ரூபாய் அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஒரு ரீசனபிளான ப்ரைஸு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸ் போட்டாக இருக்கட்டும், இல்லை டபுள் பெட்டாக இருக்கட்டும், இல்லை 5 பெட்டு 6 பெட்டுன்னு எந்த மாதிரி ஹவுஸ் போட் வேணுனாலும் சரி இந்த ராயல் ரிவர்ஸ் இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் போட் வந்து இருக்கு. நீங்கள் ஹவுஸ் போட் புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம வில்லேஜ் டேட்டாபேஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஃபேஸ்புக் பேஜில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது. அதையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. சுற்றுலா பற்றின நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காமல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.